ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 9. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதிக சங்கத்தையும் பலனுக்காக பற்றுதலையும் முழுமையாக துறக்கும் போது அவனது துறவு சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பொருளுரை. விதிக்கப்பட்ட கடமைகளை இத்தகு மனநிலையுடன் செய்ய வேண்டும். பலனில் பற்றுதலின்றி செயல்பட வேண்டும். செயலின் குணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வுடன் தொழிற்சாலையில் பணிபுரிபவன் தொழிற்சாலையின் பணியுடனும் அதன் தொழிலாளர்களுடனும் தொடர்பு கொள்வதில்லை. அவன் கிருஷ்ணருக்காக மட்டுமே பணியாற்றுகின்றான். மேலும் பலன்களை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கும் போது அவன் திவ்யமாக செயல்படுகிறான். பதம் 10. மொழிபெயர்ப்பு. சர்வகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்திசாலி துறவிகள் அமங்கலமான செயல்களை வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களில் பற்றுக்கொள்வதும் இல்லை. செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அல்லது சத்வகுணத்தில் இருப்பவன் யாரையும் வெறுப்பதில்லை, தனது உடலுக்கு தொல்லை கொடுப்பவற்றையும் வெறுப்பதில்லை. தனது கடமையின் தொல்லை தரும் பலன்களை பற்றிய அச்சம் சிறிதுமின்றி அவன் முறையான இடத்தில் முறையான நேரத்தில் செயலாற்றுகின்றான். திவ்யமாக நிலை பெற்றுள்ள அத்தகு நபர் மிகச்சிறந்த அறிஞராகவும் தனது செயல்களின் ஐயங்களற்றவராகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பதம் 11. மொழிபெயர்ப்பு. உடலை உடையவன் எல்லா செயல்களையும் துறப்பது என்பது உண்மையில் அசாத்தியம். ஆனால் செயலின் பலன்களை துறப்பவன் உண்மையான துறவி என்று கூறப்படுகிறான். பொருளுரை. செயலை ஒருவன் வென்றுமே துறக்க முடியாது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே எவன் ஒருவன் கிருஷ்ணருக்காக செயல்பட்டு செயலின் பலன்கள் எல்லாவற்றையும் தான் அனுபவிக்காமல் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் செய்கின்றானோ அவனே உண்மையில் துறவியாவான். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலர் அலுவலகம், தொழிற்சாலை அல்லது வேறு இடங்களில் மிகவும் கடினமாக வேலை செய்கின்றனர். அவ்வாறு அவர்கள் பெரும் வருமானம் அனைத்தையும் இயக்கத்துக்கே கொடுத்து விடுகின்றனர். இத்தகு மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உண்மையில் துறவரத்தில் நிலை பெற்றுள்ள சந்நியாசிகளாவார். பலன்களை எவ்வாறு துறப்பது என்றும் பலன்கள் எந்த நோக்கத்திற்காக துறக்கப்பட வேண்டும் என்றும் இங்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. பதம் 12. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்து கொள்கின்றனர். ஆனால் அத்தகைய இன்பத் துன்பத்திற்கான பலன்கள் சந்நியாசிகளுக்கு கிடையாது. பொருளுரை. கிருஷ்ணர் உடனான தனது உறவை பற்றிய ஞானத்துடன் செயல்படும் கிருஷ்ண உணர்வினர் எப்போதும் முக்தி பெற்றவனாகின்றான். எனவே மரணத்திற்கு பின் தனது செயல்களின் பலன்களை இன்பத் துன்பத்தில் வடிவில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பதம் 13. மொழிபெயர்ப்பு. பலம் பொருந்திய புயன்களை உடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின் படி 5 காரணங்கள் உள்ளன. அவற்றை தற்போது என்னிடமிருந்து அறிந்து கொள். பொருளுரை. செயல்படும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். அப்படி ஏனில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் செயலின் விளைவுகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதில்லை என்பது எவ்வாறு என்ற கேள்வி எழுப்பப்படலாம். அஃது எவ்வாறு சாத்தியம் என்பதை நிரூபிக்க பகவான் இங்கே வேதாந்த தத்துவத்தை மேற்கோள் காட்டுகிறார். எல்லா செயல்களுக்கும் 5 காரணங்கள் உள்ளன என்றும்
அச்செயல்களின் வெற்றியில் இந்த 5 காரணங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் பகவான் கூறுகின்றார். சாங்கியம் என்றால் ஞானத்தின் களஞ்சியம் என்று பொருள். மேலும் வேதாந்தமே ஞானத்தின் இறுதி களஞ்சியம் என்று சிறப்பு வாய்ந்த ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். சங்கராச்சாரியரும் வேதாந்த சூத்திரத்தை இவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார். எனவே அத்தகைய அதிகாரம் பெற்றுள்ள ஆச்சாரியர்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி அதிகாரம் பரமாத்மாவிடமே உள்ளது. ஒவ்வொருவனுக்கும் அவனது முந்தைய செயல்களை நினைவுபடுத்தி அவனை குறிப்பிட்ட செயல்களில் ஈடுபடுத்துவது, அவரை உள்ளிருக்கு அமர்வது, வழிகாட்டுதலில் செயல்படும் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி விளைவுகளை கொடுப்பதில்லை. பதம் 14 மொழிபெயர்ப்பு. செயலுக்கான இடம் அல்லது உடல், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயல்களுக்கான 5 காரணங்களாகும். பொருளுரை. அதிஷ்டானம் என்ற சொல் உடலை குறிக்கும். உடலினுள் உள்ள ஆத்மா செயலின் விளைவுகளுக்காக செயல்படுவதால் கர்த்தா செய்பவன் எனப்படுகிறான். அறிபவனும் செய்பவனும் ஆத்மாவே என்பது ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது. பிறகு இப்ரான உபனிஷத் 4:9 இது வேதாந்த சூத்திரத்திலும் 2:3:18 2:3:33 ஆகிய பதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. செயல்களுக்கான கருவிகளே புலன்கள். புலன்களை கொண்டு ஆத்மா பல்வேறு வழிகளில் செயல்படுகின்றது. ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு முயற்சி உள்ளது. ஆனால் ஒருவனது எல்லா செயல்களுக்கும் அவனது இதயத்தில் நண்பனாக அமைந்திருக்கும் பரமாத்மாவின் இச்சையை பொறுத்தது. முழுமுதற் கடவுளே உன்னத காரணம். இத்தகைய நிலையில் இதயத்தில் வீற்றுள்ள பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் எவன் ஒருவன் செயல்படுகின்றானோ அவன் இயற்கையாகவே எந்த செயலாலும் பந்தப்படுத்தப்படுவதில்லை. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் செயல்களுக்கு இறுதியான பொறுப்பாளிகள் அவர்கள் அல்ல. எல்லாம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பரமாத்மாவின் பரம இச்சையாக சார்ந்தவை. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணந்தே ஹரே ஹரி போல்.